அதற்கு மாதவம் செய்திட வேண்டும். அப்படி மாதவம் செய்த பெண்கள் நம்ம எல்லாரும். அதனால ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. மங்கையர்கள் நினைத்தால் எதையுமே சாதிக்கலாம். நம்மளினுடைய பாதைகள் கரடுமுரடாக இருக்கும், நாம் செல்கின்ற வழி கரடுமுரடாக இருக்கும் என்றவர்கள் முதலாவதாக பயணிக்கின்றவர்கள் அந்த பாதையில் இருக்கின்ற கல்லையும் முள்ளையும் எடுத்துவிட்டு சிரமப்பட்டு போய்கொண்டே இருந்தோமே ஆனால் பின்னால் வருபவர்கள் ஈஸியாக வருவார்கள். அப்படி நம்ம எல்லாரும் நமக்கு முன்னால் நிறைய பேர் பெண்களுக்காக பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்காரு. அவர்களுடைய சிரமமும் துன்பமும் தான் இன்று நம்மெல்லாம் ஒரு ஃப்ரீயாக உட்கார்ந்துருக்கிறோம்னா அவர்களின் சிந்திய ரத்தம். அவர்கள் பெண்களுக்காக பாடுபட்டவர்கள். அப்படி பாடுபட்டவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதி முதலிருந்தே சொல்லலாம், இறைவனிலிருந்தே எடுக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு தெரிந்தவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முதலில் பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டுக்குள் மட்டும்தான் இருப்பார்கள். அவர்கள் வெளியில் போக மாட்டாங்க. அப்படியே அவர்கள் போனாலும் அவர்களுக்கு இந்த சட்டை போட்டு கொண்டு போவதற்கு கூட உரிமை இல்லை. ஆண்களுக்கு அவர்கள் பணிவிடை செய்வதற்காக மட்டுமே பிறந்தவர்கள் அப்படின்னு இருந்த காலத்தை மாற்றினார்கள். அப்புறம் ஒரு வீட்டில் தலைவன் கணவன் இறந்து விட்டால் இந்த பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடன்கட்டை ஏறணும். அவன் இறந்த உடனே அவன் பின்னாலே போய் அந்த பெண்ணும் அந்த தீயில் விழுகணும். அப்படி இருந்த காலத்தில் ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பிரச்சாரத்தை உண்டு பண்ணி இந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை முதல்ல எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து அதை எடுப்பதற்காக பெரும் பாடுபட்டவர் ராஜாராம் மோகன் ராய். அப்படி நிறைய பேர் வருகின்ற பொழுது சரி உடன்கட்டை ஏறுதல் நின்று போயிடுச்சு. இருந்தாலும் பெண்கள் சுதந்திரமாக வெளிவந்தார்களா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக வரல. அப்பவும் பணிவிடை செய்பவர்களாக மட்டுமே தான் இருந்தார்களே தவிர வெளியில் சென்று பணியாற்றுபவர்களாக இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தான் நம்மளுடைய பெண் இனத்திற்காகவே பாடுபட்ட ஒரு கவி பாரதி. அவர் வந்தார், பெண்களை கூத்திடுவோமடா, சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ, எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று தன் 2 கைகளையும் உரத்த கொட்டி கைதட்டி பெண்களை உற்சாகப்படுத்தினான். பெண்களுக்காகவே போராடினான். அப்படிப்பட்ட இந்த பாரதி கொண்டுகிட்டு வந்த பெண்கள் முன்னேற்றம், பாரதியின் கவிதையினால் வந்த முன்னேற்றம் தான் நம்ம பெண்களினுடைய முன்னேற்றம். இன்றைய தினம் நம்மெல்லாம் மகளிர் தினம் கொண்டாடுறோம். அது எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய பேர் இங்கே படித்தவர்கள்லாம் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பஞ்சு ஆலயம், அந்த பஞ்சு ஆலயத்திலே பெண்களும் ஆண்களும் வேலை செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஆனால் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் பெண்கள் வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு 16 மணி நேரம் வேலை செய்தாலும் ஆண்களுக்கு நிகராக ஊதியம் கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பெண்கள் எத்தனை காலம்தான் போராடுவார்கள்? 16 மணி நேரம் பஞ்சாலையில் வேலை செய்யணும், திருப்ப வீட்டுக்கு வரணும், கணவனுக்கு பணிவிடை செய்யணும், குழந்தைகளுக்கு பணிவிடை செய்யணும். அவளுடைய ஊதியம் குறைவு. ஏன் அப்படின்னு அங்கே இருக்கிற பஞ்சாலையில் இருந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நாமெல்லாம் ஒரு போராட்டம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ஆலையை விட்டு வெளியே வராமல் உள்ளே இருந்து போராட்டம் செய்தார்கள். அந்த பஞ்சு மில் தீக்கு இரையானது. அதில் ஏகப்பட்ட பெண்கள் மாண்டார்கள். அப்படி மாண்ட தினத்தை தான் இதை
அரசியல் தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி பேசி பெண்கள் இப்படி உயிர்ப்பித்து விட்டார்களே அப்படின்னு எல்லாரும் ஒன்று கூடி நியூயார்க்கில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டு முடிவு பண்ணி அந்த இறந்த பெண்களின் நினைவாக ஆண்களுக்கு நிகராக ஊதியம் வாங்கிய நாளை நினைவுபடுத்தும் விதமாகவும் இந்த மார்ச் 8ஆம் தேதி நம்ம எல்லாரும் பெண்கள் தினமாக கொண்டாடுறோம். A section sports day winners running race. First prize goes to R. Naresh Kavi. Second prize goes to K. Sadhana. Third prize goes to P. Hasani. Bottom winning first place goes to J. Ashwin. Second prize goes to B. Darisha. Third prize goes to B. Sudarsana. National competition first prize goes to C. Ashwin. Second prize goes to M. Bharadwaj, K. Sadhana. Third prize goes to B. Sudarsana. Rank holders first place B. Bhaskar. Second place S. Priyanka. Teacher. Mrs. K.M. Umayal Bhagyaraj, MA, MPhil, PhD, UKG class teacher. Mrs. R.P. Davakumar, BSc B.Ed, 3rd standard class teacher. Miss C. Divya Chitravel, B.Ed, B.Ed, LKG class teacher. Miss A. Lakshmi Priya Agilan, 1st standard A1 section class teacher. Lakshmi Priya Agilan, BA, B.Ed. அடுத்ததாக மாணவர்கள் ஒரு 4 மாணவர்கள் இதுவரைக்கும் லீடர் எடுக்காம வந்தாங்க, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அது மாதிரி இந்த கல்வி ஆண்டில் இன்னைக்கு வரைக்கும் விடுப்பு எடுக்காம வந்த ஆசிரியை ஸ்ரீ திவ்யா அவர்களுக்காக ஒரு சிறப்பு பரிசு வழங்க உள்ளோம். attendance. அடுத்ததாக நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்யும் ஆயம்மா அவர்களுக்கான பரிசுகள் வழங்க உள்ளோம். முதலாவதாக லதா, மிஸ்ஸஸ் லதா. மிஸ்ஸஸ் அமுதா. அடுத்ததான் நம்ம பள்ளி வளாகத்தை தூய்மை செய்த தினமும் எல்லா சுத்தம் செய்கிற அத்தனை வேலையும் செய்கிற சுகாதார பணியாளர் ஸ்வீப்பர் ராஜலட்சுமி அவர்கள். பரிசோதனை சிறப்பித்த